மகாராஷ்டிரா பீகார்லாம் அப்பட்டமா நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப ராகுல் காந்தி சொல்றது என்னன்னா 2014 தேர்தல் மட்டும்தான் ஓரளவுக்கு இவங்க ஓட்டு போட்டே வந்திருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா 2019 2024 இந்த 2 தேர்தலுமே கிட்டத்தட்ட 25 தொகுதி 30 தொகுதிக்கு மேல இவங்க ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னமோ பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த கடந்த 2024ல ஒரு 15ல இருந்து 20 தொகுதி பிஜேபி தோத்திருந்தா இந்நேரம் அரசே வந்திருக்காது. இந்தியா கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறாரு. உண்மைதானே? இவங்க பண்ண கூத்தெல்லாம் பார்த்தா 30 40 ஒரு 60 தொகுதி கிட்ட இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு தானே தெரியுது. மக்கள் இயல்பா வாக்களித்தது ஒரு புறம் இருக்க, எக்ஸ்ட்ராவா இவங்க சில வேலைகள் பார்த்து தான் கரெக்டா தொகுதிகள் ஜெயிக்கிற மாதிரி இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகப்படுறது எல்லாமே கரெக்டா இருக்குல்ல. நீங்க 2024 தேர்தல் முடிவின் போதே நான் அந்த விஷயத்த சொன்னேன். 1 மணிக்கு அப்புறம் 1 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரையும் அப்படியே நின்றுச்சு, ஏறாம கொள்ளாம. அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு பார்த்தா இந்த பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு, சந்திரபாபு நாயுடு நிதிஷ் வந்துருச்சு. அந்த 1 மணில இருந்து 6 மணி வரையும் எப்படிங்க போலிங் பர்சன்டேஜ் ஏறாம அப்படியே நின்றுச்சு? இதை நான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கே நான் சொன்னேன். அது 1 மணில இருந்து 6 மணி வரையும் ஒரு குறிப்பிட்ட இது வந்தோன்னா அப்படியே நின்றுச்சு. அது வரையும் காங்கிரஸ் ஏறுது, பாஜக மாறி மாறி வந்தது. அது 1 மணிக்கு அப்புறம் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தொடர்பா எதுவுமே ஏறல. ஏன்னா அந்த போலிங் அந்த நடந்துகிட்டு இருந்த டேட் அன்னைக்கே அதை நான் கண்டுபிடிச்சு சொன்னேன். அது என்னங்க 1 மணிக்கு அப்புறம் நிக்குது, 1 மணிக்கு அப்புறம் நிக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன்.